2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணியை இறுதி செய்ய தொடங்கிட்டாங்க. திமுகவை பொறுத்தவரையில் அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. என்டிஏ அலைன்ஸில் தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்ற விமர்சனம் பொதுவாக முன்வைக்கப்பட்டு வந்தது. தாவேகாவை பொறுத்தவரையில் விஜயை நம்பி ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரலை அப்படின்ற விமர்சனத்தையும் அந்த கட்சி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையில் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லேருந்து எதிர்ப்புகள் வர தொடங்கி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கடந்த ஓரிரு மாதமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ்குள்ளே பல பிரிவுகள் மத்தியில் ஒரு கருத்து அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் அது லைவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது பெரிய பிரச்சனையாக திருமாவளவன் அவர்கள் சீனியர் ராமதாஸை கூட்டணிக்கு சேர்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போ பாமகவை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணி. இந்த இரண்டு அணியும் எத்தனையோ மத்தியஸ்தம் பண்ணி பார்த்தும் அவங்க இரண்டு பேரும் இணைந்து செயல்பட விரும்பலை அப்படின்றது தான் கலை யதார்த்தம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் என்டிஏ அலைன்ஸில் போய் அவர் சேர்ந்துட்டார். இன்னொரு பக்கம் சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று விஜயோட போகிறது, இன்னொன்று திமுகவோட போகிறது. அவருடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அலைன்ஸோட போகிறது தான். இப்போ திமுக அலைன்ஸில் போகணும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ திருமாவளவனை பொறுத்தவரையில் 14 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க ரொம்ப ஒரு கிளியராக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. பாமக பாஜக இந்த இரண்டு கட்சிகளும் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் விசிக இடம்பெறாது அப்படின்ற ஒரு முடிவு 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்காங்க. அதை சுட்டி காட்டி இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ ஒருவேளை சீனியர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றத அவர் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையாள போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா பாமகவை பொறுத்தவரையில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு ஜாதிய கட்சி அப்படின்று அவர் காயின் பண்ணுறாரு. ஜாதிய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் ஒரு பிரித்தாளக்கூடிய ஒரு கட்சியாக பாமக இருக்குது அப்படின்றது தான் அவருடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றியை உறுதிப்படுத்தணும். அதற்கு எவ்வளோ பெரிய மெகா அலைன்ஸ் நம்ம கட்டமைச்சாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம சிறிய சிறிய கட்சிகள் வந்தாலும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். வாக்கு வங்கி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்றதான் அவர்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ராமதாஸ் அவர்களுக்கு 6 இடங்கள் வரையும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா வன்னிய சமூக மக்களிடையே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அப்படின்றது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக பாமக அப்படின்னு ஜாயின் ஆகும்போது வட தமிழகத்தில் ராமதாஸுடைய ஆதரவு மண்டலியோட பல குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா அன்புமணி பக்கம் பாமக நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனால் வன்னிய சமூக மக்களை பொறுத்தவரையில் ஐயா ராமதாஸ் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்றது தான் ராமதாஸ் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவருடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை பொறுத்தவரையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. திருமாவளவனை பொறுத்தவரையில் அவருடைய ஸ்டாண்டில் அவரால் உறுதியாக இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்தலை பொறுத்தவரையில் அவ்வளோ எளிதாக வெற்றி பெற முடியாது. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நெருக்கடியும் உருவாகி இருக்கிறது. அவங்க தாவேக்காவை ஒரு ஆப்ஷனாகவும் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா கடுமையாக திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். திருமாவளவன் அவர்களே உங்களோட 20 பேர் தான் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் எங்கள் கட்சி பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக திருமாவளவன் அவர்களை ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன் ஆஃப் த துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் திருமாவளவன் அவரோட நெருங்கி அவர் பழகியது, அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் கட்சி வேலைகளை செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுத்து நிறைய மாநாடுகளும் அவர்கள் நடத்தினாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடுமையான விமர்சனத்தை இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா முதல் முறையாக திருமாவளவனை நோக்கி வைத்திருக்கிறார். அதனால் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்கள் பக்கம் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக செய்தார். அந்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காத நிலையில் தான் இன்றைக்கி கடுமையான விமர்சனங்களை திருமாவளவன் நோக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது.
இதற்கு பாமக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு பெற்ற எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து பேசும்பொழுது எப்படி அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பிள்ளையோ அது மாதிரி தான் திருமாவளவனும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசியிருந்தார். ஸோ தட் வந்து அந்த ஒரு வெறுப்பு இல்லை கோபம் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ராமதாஸ் அணியினர் வந்து நினச்சாங்க. ஸோ இப்போ திருமாவளவன் வந்து தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்க போகிறாரா, இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து நேரடியாக திருமாவளவனை சந்தித்து அவர் வந்து சமரசமாகி திமுக கூட்டணியில் திருமாவளவன் பாமக எல்லாரும் சேர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்களா, எதிர்கொள்ள போகிறார்களா அப்படின்றது நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சீனியர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் இணைந்து திமுக கூட்டணியில் இந்த தேர்தலை சந்தித்தார்கள் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும், அதை வந்து அந்த தொண்டர்கள் ரசிப்பார்களா, தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது, குறிப்பாக நீங்கள் வந்து வட தமிழக மாவட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.